ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். ஸோ நமக்கு ஃபங்க்ஷனில் மொத்தம் என்னென்ன இருக்கும்? பேராமீட்டர்னு ஒன்று கொடுக்கலாம், ஆர் ரிட்டர்ன் டைப்லேயும் இருக்கலாம். ஓகே, ஒன்று பேராமீட்டர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரிட்டர்ன் டைப் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான், வித் பேராமீட்டர் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப். ஓகே, நம்ம பேராமீட்டரும் யூஸ் பண்ணி ரிட்டர்னும் யூஸ் பண்ணுறது ஒரு டைப்பு. அதே வித்தவுட் பேராமீட்டர் வித் ரிட்டன் டைப், பேராமீட்டரே இல்லாமல் ரிட்டன் டைப் வச்சு ஒரு டைப் இருக்கு. தேர்டு, வித் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டன் டைப், அதாவது பேராமீட்டர் இருக்கும் ஃபங்க்ஷனில் ஆனால் ரிட்டன் டைப் இருக்காது. ஃபோர்த் வந்து வித்தவுட் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டன் டைப், வித்தவுட் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டன் டைப். ஓகே, இப்போ நாளைக்கும் சிம்பிளாக பதிலாக, அதாவது பேராமீட்டர் இருக்கும், ரிட்டன் டைப் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப்பில் பேராமீட்டர் இருக்காது ஆனால் ரிட்டன் டைப் இருக்கும். தேர்டில் பேராமீட்டர் இருக்கும், ரிட்டன் டைப் இருக்காது. ஃபோர்த்தில் ரெண்டுமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேராமீட்டர் அண்ட் ரிட்டன் டைப் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, வழக்கம் போல் ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பேராமீட்டர், அதாவது இங்கே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், வித் பேராமீட்டர் அண்ட் ரிட்டன் டைப், அதாவது பேராமீட்டரும் வேணும், ரிட்டன் டைப்பும் வேணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக், இங்கே வந்து நான் ரிட்டன் டைப் வேணும்னு சொல்கிறேன். ஸோ ரிட்டன் டைப் எனக்கு என்னவா வேணும்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங்கு, அதாவது சாரி இன்டிஜர் எடுத்துக்கிறேன், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதான்ப்பா என்னோட இது. ஓகேவா? இன்ட்டு ஆட், ரெண்டு நம்பர் வேணாம், மூணு நம்பர் எடுத்துப்போம். இன்ட்டு ஏன்னு ஒன்று, இன்ட்டு பின்னு ஒன்று, இன்ட்டு சின்னு ஒன்று. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இன்ட் ஏபிசி இதுதான் பேராமீட்டர். லாஸ்ட் ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்துருந்தாலே பேராமீட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் இங்கே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ரிட்டன் டைப்பும் வேணுமா? ரிட்டன் பண்ணுறேன். என்னத்த? ஏ ப்ளஸ் பி, என்னப்பாச்சு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதுதான் எனக்கு ரிட்டன் ஆகும். அந்த ரிட்டனை நான் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்ன வேணும் எனக்கு? 5, 10, 15, அதாவது 5, 10, 15 30 வரணும் எனக்கு ஆன்சரில், அவுட்புட்டில். ரிட்டர்ன் டைப் ஏ ப்ளஸ் பி இல்லைப்பா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. 30 வந்துருச்சு. இதனோட ஒர்க்கிங் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? சிம்பிள் தான். அதாவது இந்த ஏன்றது இந்த ஏ, ஸோ இந்த இன்ட் ஏக்கு தான் நம்ம 5 கொடுத்துட்டோம், இன்ட்டு பிக்கு நம்ம 10 கொடுத்துட்டு, இன்ட்டு சிக்கு 15 கொடுத்துட்டு, அதை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அது மெமரியில் ஸ்டோர் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு டேரெக்டாக பிரிண்ட் ஆகாது. அதனால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நமக்கு செகண்ட் என்ன இருக்குது? வித்தவுட் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன் டைப். ஓகே, இங்கே வந்து நம்ம வித்தவுட் பேராமீட்டர், அதாவது பேராமீட்டரே இருக்கக்கூடாது ஆனால் ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஏ வந்து 5ன்னு சொல்கிறேன், பி வந்து 10ன்னு சொல்கிறேன், சி வந்து 15ன்னு சொல்கிறேன். ஓகே, சி வந்து 15ன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நான் இந்த இதை எடுத்துடுறேன், இங்கே கொடுக்க வேண்டியது இதை எடுத்துட்டு, ஸோ ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இது பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ன எக்ஸாம்பிள் இது? வித்தவுட்டுக்கு. ஓகே, இங்கே வந்து நான் பேராமீட்டர் கொடுக்கல ஆனால் ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கேன். ரன் பண்ணுவோமா? 50 + 10 60, 65. ஓகே, இங்கே அவுட்புட்டும் நம்மளுக்கு 65. இதனோட ஒரு ஒர்க்கிங் பார்ப்போம். இப்போ இது 1க்கானது, இது 2க்கானது. இங்கே வந்து நான் பேராமீட்டர் கொடுக்கல, ஸோ வித்தவுட் பேராமீட்டர் கரெக்ட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கேன், ஸோ ரிட்டர்ன் டைப் எனக்கு ஒர்க் ஆகுது. என்னன்னா இங்கே உள்ள நான் இங்கே வாய்டு மெயினில் கொடுத்து வாங்க வேண்டியதை நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்கே டிக்ளேர் பண்ணதுனால எனக்கு அது மூணுமே இப்போ ப்ளஸ் ஆகி எனக்கு ரிட்டன் டைப்பில் வந்துடும், பேராமீட்டர் இல்லாமல். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டைப்பு பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது? வித் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டன் டைப். பேராமீட்டர் இருக்கணும் ஆனால் ரிட்டன் டைப் இருக்கக்கூடாது. ஓகே, அதாவது வித் பேராமீட்டர் வித்தவுட். ஓகே, ஸோ நம்மளுக்கு பேராமீட்டர் இருக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம்? இன்ட்டு ஏ இருக்கலாம், இன்ட்டு பி இருக்கலாம், இன்ட்டு சி இருக்கலாம்.
அதை வந்து அவுட்புட்டில் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே ரிட்டர்ன் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ரிட்டர்ன் இல்லைனாலே என்ன பண்ணலாம், பிரிண்ட்எல்என்ல டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். ரிட்டர்னில் வாங்கி பண்ணுறதுக்கு டைரெக்டாக A ப்ளஸ் B ப்ளஸ் C கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா இன்ட் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ரிட்டர்ன் இருந்தாதான் அந்த டேட்டா டைப் கொடுக்கணும். ரிட்டர்ன் இல்லாத போது வாய்டு பிரிண்ட் பண்ணிச்சு, நம்ம வாய்டு கொடுத்துட்டு இதை தூக்கிடலாம். நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன்லேயே பிரிண்ட் தான் பண்ணுறோமா. ஸோ ஆட் ஆஃப் 10,10,30, அதாவது 10, 20, 30னா 50. நம்மளுக்கு அவுட்புட்டில் 50 வரணுமா. ஸோ அவுட்புட்டில் 50 வந்துருச்சு. இதனோட ஒர்க்கிங் ஒரு வாட்டி பார்க்கலாம். ம் என்னடா அது, இது ஓரமாப்பா நாடா. ஓகே, எடுத்து ஸ்க்ரீன்ஷாட். இங்கே வந்து நம்ம பேராமீட்டர் வாங்குறோம், அதாவது ஏக்கு 10 கொடுத்துட்டு பிக்கு 10 கொடுத்துட்டு சிக்கு 10. ஸோ வித் பேராமீட்டர் கன்ஃபார்ம். ரிட்டர்ன் டைப் இல்லாமல், ரிட்டர்ன் டைப் இல்லைன்னா நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். பிரிண்ட்டுக்கு வந்து இந்த வாய்டு மட்டும் நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து வித்தவுட் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப், அதாவது பேராமீட்டரும் எனக்கு வேணாம், ரிட்டர்ன் டைப்பும் வேணாம். ஓகே, அப்போ வந்து என்னன்னா இதுவும் சிம்பிள் சேஞ்ச் தான். பேராமீட்டரை தூக்கிட்டோம், நம்மளுக்கு ஆப்வியஸாக ரிட்டர்ன் டைப் இல்லாமல் பிரிண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இன்ட் ஏவை இங்கே டிக்ளேர் பண்ணுவோம் 10, இன்ட் பி இங்கே 20, இன்ட் சி இங்கே 30. அதை பிரிண்ட்டும் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பேராமீட்டருக்கான வேல்யூ கொடுக்க தேவையில்லை. இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் 10 + 20 60 வரணும். 60 வந்துடுச்சு. ஓகே, இதனோட ஒர்க்கிங் ஒரு வாட்டி பார்த்துட்டு இதோட முடிச்சிடலாம். ஒர்க்கிங் என்னப்பா, ஓகே இங்கே ஓகே, இங்கே வந்து நம்ம பேராமீட்டர் கொடுக்கல. பேராமீட்டர் கொடுக்கலனாலே நம்ம டிக்ளரேஷன் பண்ணிடுவோம் உள்ள, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. ஸோ இங்கே வந்து வித்தவுட், ஓகேங்களா. பேராமீட்டர் அதாவது பேராமீட்டர் கொடுக்கலன்னா டிக்ளேர் பண்ணிடணும். ரிட்டர்ன் டைப் கொடுக்கலன்னா வாய்டு போட்டுட்டு பிரிண்ட்எல்என் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை கால் பண்ணாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த எல்லா டைப்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ.